Hey students, welcome to Matthews Maxis. நம்ம பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வோட தேர்வர் ஒருத்தருக்கு 2 கணக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் மினிட்ல அப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம படித்ததெல்லாம் என்னவோ ஒன்றும் இல்லை, அதை சரியாக புரிஞ்சிக்காத்தால, அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரியாதால, எப்படி போடணுன்ற வழிமுறை தெரியல அப்படின்ற காரணம், அந்த ஒரு காரணம் மட்டுமே தான். ரைட்டுங்களா? இது நிறைய பேருக்கு எல்லாரும் அந்த ஷார்ட்கட் ட்ரிக் மோகத்தில் மூழ்கி போயிருப்பீங்க. எப்படி வழிமுறை தெரியாமல் கணக்கு போடாமல் ஷார்ட்கட்டு ட்ரிக்குன்னா அந்த எக்ஸாம் டைமில் லாஸ்ட் மினிட்ல எந்த கணக்கை பார்த்தாலும் ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி மேபி இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த 2 கணக்கு தான் மென்சுரேஷனில் எப்படி போடணும்னு எனக்கு தெரியல சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார் தான் சொல்கிறார். ரைட்டுங்களா? நான் தான் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது அப்படின்னு 2 பிட்டு 2 சேர்த்துருக்கேன். ஏன்னா இது மாதிரிலாம் போட்டால் தான் அப்படியே விழுந்து பார்க்குறாங்க, அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? ஓகே, கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த 2 கணக்குகளுக்கும் உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணி சொல்லுங்கள் சார். டெய்லி 10 கணக்கு போடுறோம் இல்லைங்களா? அந்த 10ல் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 கணக்கு ஆட் பண்ணி போடுங்க அப்படின்றாரு. நேம் வந்து விக்னேஷ் ஆறுமுகமாக. டெய்லி கமெண்ட் பண்ணுவார், அவருக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸை சொல்லிடலாம். ரைட்டுங்களா? ஓகே, இப்போது கூம்பின் ஆரம் மற்றும் சாய உயரம் 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும். புறப்பரப்பளவு 65. பிஐ பை போட்டிருக்காரு. பை இஸ் நத்திங் பட் இப்படி அவர் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறதால டெக்ஸ்ட்டில் பையோட வேல்யூ இருக்காது, அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பை இருக்குது சார், இந்த கால்குலேஷன் அந்த இதில் போனீங்கன்னா இருக்கும், பை சிம்பிள் இருக்கும் சார். ரைட்டுங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பைன்னு போட்டு 22 பை கொஸ்டின் அழகாக டைப் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த இடத்துல என்ன புரியணும் அப்படின்னா, கூம்பு அப்படின்னா இந்த வெர்டிசஸ் கூம்போட முனையில் வந்து பேஸுக்கு கரெக்டாக வரைஞ்சோம்னா இது ரேடியஸ், இந்த ஹைட்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போது இந்த இடத்துல செங்கோண முக்கோணத்தை ஒரு கூம்பு உருவாக்கும். ரைட் சர்க்குலர் சிலிண்டர், ரைட் சர்க்குலர் கோன், நேர்வட்ட கூம்பு, நேர்வட்ட உருளை அப்படின்னா அதோட உயரமும் ஆரமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் என்ற புரிதல் என்ற விஷயம் தெரியணும். அப்போ இந்த இடத்துல ஆரம் கொடுத்துருக்காங்க 3, அப்புறமா உயரம் கொடுத்துருக்காங்க சாயுயரம்னா இது இந்த பர்பெண்டிகுலருக்கு சாரி இந்த 90 டிகிரிக்கு எதிர்க்க இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் சாயுயரம். எல் கொடுத்துருக்காங்க, அது 5. முடிஞ்சு போச்சு. அப்போது ஒரு கூம்பில் ஒரு உயரம் ஒரு ஆரம், அல்லது ஒரு கூம்பில் ஒரு ஆரம் இல்லைன்னா சாயுயரம், ஒரு கூம்பில் ஒரு உயரம் ஒரு சாயுயரம் இப்படி கொடுத்தாலே, ஏன் ஒன்று கண்ணுன்னு ஆரம் மட்டும் 3ன்னு கொடுத்தாலே யார் ஞாபகம் வரணும்? பித்தாகரஸ் ஞாபகம் வரணும். பித்தாகரஸ் ட்ரிப்ளட் நம்பர் ஞாபகம் வரணும். இந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளட் நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது நான் ஒரு வீடியோ ஏற்கனவே பழசில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வித்தின் இந்த 1 மந்த்துக்குள்ளார ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்போ 3, 5ன்னு வந்துட்டாலே அந்த பித்தாகரஸ் ட்ரிப்ளட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5. ரைட்டுங்களா? 3ன்னு எங்கன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? 3, 4, 5. ரைட்டா? ஓகே, இப்போ இதோட புறப்பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் வந்து 3, இவர் வந்து 4, சாயுயரம் 5. ரைட்டுங்களா? ரேடியஸ், இவர் ஹைட்டு, இவர் எல்லு. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா புறப்பரப்பளவு 60 பைன்னு கொடுக்குறாங்க. புறப்பரப்பளவு 60 பை. புறப்பரப்பு இல்லை சார், கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா. கொஞ்சம் நல்லா பாருங்கள், புறப்பரப்புன்னு இருக்கா கொஸ்டின் பேப்பரில், இல்லைன்னா கர்வுடு வலைப்பரப்புன்னு இருக்கான்னு பாருங்கள். எப்போ கூம்பு உருளை எந்த இடத்துலலாம் வளை வருதோ வலைப்பரப்புன்னு தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே புறப்பரப்பளவு 60 பையன் சொல்கிறான். புறப்பரப்பளவு என்பது இஸ் நத்திங் பட் கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியா. கொஞ்சம் இங்கிலீஷில் பாருங்கள் சார், நீங்கள் தயவு செஞ்சு இங்கிலீஷில் பாருங்கள். கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியான்னு இருக்கும். கூம்பனுடைய கர்வுடு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர்எல். ஆர் எவ்வளோ? இந்த பை இங்கே அவங்க கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? 60 பைன்னு கொடுத்துருக்காங்க. 60 பைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை இதுதான் நம்மளுக்கு ஆறு, இவர் தான் ஹைட்டு, இவர் தான் எல்லு. இங்கே ஆர் போட்டிங்கன்னா 3, எல் போட்டிங்கன்னா 5, 3, 5, 5 தான் வருது. ஆனால் 60 வரணும். ஸோ அடுத்த இதோட இது பண்ணணும். செகண்ட் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா
மூணு 6 4 2 8 I 2 10. அப்போ ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு ரேடியஸ் இவர் தான் ரேடியஸ் 6 இன்ட்டு எல் இவர் தான் எல் என்பது நத்திங் பட் கர்ணம் ரைட்டுங்களா. இப்போ 6 இன்ட்டு 10 60 பை அவ்வளோதான். அப்போது ஆர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, அப்புறமா ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8, எல் என்பது 10. இந்த பித்தாரஸ் ட்ரிப்ளெட்டில் 3 4 5 வச்சு போட்டால் வரலை. இப்போ அதோட மல்டிபிள்ஸ் வச்சு போடுறோம். மல்டிபிள்ஸ் வச்சு போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக வருது. 6 இன்ட்டு ஒரு 10 60 பை. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. அதாவது மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் கீழே இருக்கிற இந்த ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தியா வட்டத்தினுடைய பரப்பு. வட்டத்தினுடைய பரப்புக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். பையை அப்படியே வச்சுக்கணும். பிகாஸ் இந்த இதில் பை கேன்சல் வர மாதிரி 7ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி இருக்காது. அதில் ஆல்ரெடி ஒரு 60 பை என்னும்போது இங்கேயும் பை மதிப்பு போடாமல் ஜஸ்ட்டு பையன்னு வச்சுக்கணும். ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ 6 ஸ்கொயர்னால் 36. அப்போ இவர் ஒரு 36 பை, ஆல்ரெடி ஒரு 60 பை ஆட் பண்ணிங்கன்னா 96 பை ரைட்டுங்களா. இது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு. கொஞ்சம் நான் புரியணுமேன்னு பித்தாரஸ் ட்ரிப்ளெட்டை வச்சுட்டு சொன்னதால உங்களுக்கு லேட்டாக தெரியும். டக்குன்னு தெரியணும். 3 5 5 போட்டான்னு வரலன்னா அப்போ அதோட மல்டிபிள்ஸ் அடுத்தது 6 போட்டிங்கன்னா 6 இது ஒரு 10 60 பை வந்துடுச்சு. ஸோ 6 ஆரம் என்பது 6, ஹைட் என்பது 8, சாய் உயரம் என்பது 10 வச்சு கணக்கு போட்டிங்கன்னா அந்த கணக்கு வரும். சரி, வழிமுறையாக எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்டிபிள்ஸ் வச்சுட்டு இப்படி வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை ஆர்எல் இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 60 பை. இந்த பை அடிச்சிடலாம். ஆரும் எல்லோ ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:5. இந்த கணக்கு போடுறப்ப ஆர் என்பது 3ன்னு போடக்கூடாது, ரேஷியோன்னு கொடுக்குறப்ப பக்கத்தில் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இன்ட்டு எல் 5ன்னு இருக்குது, பக்கத்தில் ஒரு எக்ஸ்ன்னு போட்டுரும். பிகாஸ் ரேஷியோ என்பது ஏதோ ஒரு எண்ணின் மடங்கில் இருக்கும். ஒரு தடவை அதை தான் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு தடவை மடங்கு, 2 தடவை மடங்கு, 3 தடவை மடங்குன்றதால பக்கத்தில் எக்ஸ்ன்னு போடணும். கணக்கு ரேஷியோவை சொல்கிறப்ப 3:5, கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 3x கூட எக்ஸு சேர்த்து பண்ணணும். ஈக்குவல் டு 60. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் 3 5 இது ஒரு 4. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போது என்ன தெரியுது, எக்ஸோட மதிப்பு 2. அப்போ இங்கே 3x இங்கே 5x என்னும்போது இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 I 2 10. அப்போது ரேடியஸ் 6, சாய உயரம் 10. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பித்தாரஸ் ட்ரிப்ளெட்டில் அந்த ஹைட் என்பது 8ன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கு வந்துடணும் ரைட்டுங்களா. அதையும் உட்காந்து கணக்கு போட்டு வரக்கூடாது. இந்த 6 10 இப்படி தான் போட்டு 6 10 ஆக்சுவல் ரேடியஸ் 6 ஆக்சுவல் 1010ன்ட்டு இந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கிறத விட பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் 3 4 5. அப்போது 3 RL தான் பை RL தான் அதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ 3 5 5 வரல. அடுத்தது இதோட செகண்ட் மல்டிபிள் போட்டோம்னா 3 2 6 4 2 8 I 2 10. 6 இன்ட்டு 10 60 ஒரு பை வருது. அப்போ இதுதான் அதோட ஆரம் ஹைட்டு சாயரமாக இருக்குன்னு மனசுலேயே போட்டு கணக்கு போட தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா. ஓகே, அடுத்தது இது ஒரு உருளையின் ஆரங்களின் விகிதம் 2:3. ஒரு உருளையின் ஆரங்களின் விகிதம் 2:3. R1 R2 இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:3. மற்றும் உயரங்களின் விகிதம் H1 H2 இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5:3. ஏனில் அதன் கன அளவுகளின் விகிதம். கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன அளவுனா என்ன, ஒரு உருளைக்கு கன அளவுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் H. இந்த கணக்கில் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் சார். இந்த கணக்கை நம்ம போட்டோன்னு நினைக்கிறேன். ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கணக்கெலாம் நம்ம போட்டிருப்போம். இந்த கணக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஓகே, பை ஆர் ஸ்கொயர் H 2ன்றதால பை R1 ஸ்கொயர் H1 பை R2 ஸ்கொயர் H2. இந்த மாதிரி ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்போது கான்ஸ்டன்ட் டேம் பைய அடிச்சிடலாம். R1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4, H1 5,
R2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, H2 3. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா R1 ஸ்கொயரு 2 ஸ்கொயர் 4 ரைட்டு. H1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. இப்போ 4 5 20, 9 3 27, 20:27 இதுதான் சார் ஆன்சர் வரும் ரைட்டுங்களா. 20:27, 2 ஸ்கொயர் 4, H1 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா R2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9, H2 3, அவ்வளோதான். இப்போ 4 5 20 9 3 27, 20:27 சார். இதெல்லாம் ஈஸியான கணக்கு சார், இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு. லாஸ்ட் டைமில் ஏன் நீங்கள் இப்படி குழப்பிக்கிறீங்கன்றது தெரியல. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும், எப்படி போடணும்னு அந்த வழிமுறையை தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேணாம் ரைட்டுங்களா. இதெல்லாம் என்ன, இது ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் சார் கொஞ்சம் கணக்கு போடுங்க சார், போட போகிறோம், அது ஏன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லை சார். விக்னேஷ் ஆறுமுகம் சார், தயவு செஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. முதல்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருங்க. கொஞ்சம் ஃபார்முலா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதை இப்படி தான் போடணும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ரொம்பலாம் இதெல்லாம் ரொம்ப பயப்படாதீங்க ரைட்டுங்களா. ரொம்ப சிம்பிள். 25 மேக்ஸ்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம், அழகாக எடுத்துடலாம். அதில் நம்ம ஒரு தெளிவு இருக்கணும் உங்ககிட்ட. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைங்க. இது புரியலையே, இது புரியலையே அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா மைண்ட் அப்படியே தான் உள்ளார இழுத்துட்டு போகும், வெளியே பூஸ்ட் பண்ணிட்டு வராது ரைட்டுங்களா. கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் அப்படியே ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி படிங்க, அழகாக மேக்ஸில் 25க்கு 24 எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.